Hi friends, வணக்கம் and welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா group 2 2A எக்ஸாம்க்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிய வந்திருக்கு. அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா அதுக்கு அப்ளை பண்ண முடியும், எந்த டேட்ல அப்ளை பண்ணனும், அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் முதற்கொண்டு எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிரணும் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. இந்த group 2 2A எக்ஸாம்ல எவ்வளவு வேகன்சிஸ் காலியாக இருக்குது, என்னென்ன போஸ்டிங்லாம் காலியாக இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா முதன்மை தேர்வு, முதல்நிலை தேர்வு, உடற்தகுதி சோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நடை சோதனை, கலந்தாய்வு, இது எல்லாத்துலேயுமே உங்களோட பேர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து பதவி நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒன்று தப்புன்னா கூட கடைசி நிமிஷத்தில் கூட அவங்களால உங்களை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த போஸ்டிங்ல இருந்து உங்களை தூக்க முடியும். அதனால நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னால ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பிக்கஸ்ட் நியூஸா இன்னைக்கு, அதாவது ஜூலை 15ஆம் தேதி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளிய வந்திருக்கு. இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ண அப்ளிகேஷனை 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சரி பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஹால்குள்ள நீங்க என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி டீடைல்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. இதையும் மீறி நீங்கள் ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறத 3 வருஷத்துக்கு அவங்க வந்து தடை செஞ்சுருவாங்க. அதையுமே அவங்க டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்க வந்து எச்சரிக்கைன்னு கொடுத்து முக்கியமான நியூஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யார்கிட்டையாவது காசை கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த தேர்வாணையம் வந்து பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாலே சொல்லிட்டாங்க. குரூப் 2 எக்ஸாமில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க பொறுமையாக. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதிலே பார்த்துக்கோங்க. இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து எடுக்கிறது. இதில் வந்து எந்த மாற்றமுமே இருக்காது. எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, என்னென்ன வேலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாமில் வந்து மொத்தமாக 50 வேகன்சி இருக்குது. அப்புறம் குரூப் 2 எக்ஸாமுக்கு கீழேயே சிறந்த விளையாட்டு வீரர்கள் இடஒதுக்கீட்டிற்கான காலி பணியிடங்கள்னு போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 2A போஸ்டிங், அப்புறம் எத்தனை வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்டிங்க்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து வேகமாக மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா பாஸ் பண்ணி என்னென்ன வேகன்சி எத்தனை பேத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஸ்லோவாக தான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை விட ஸ்லோவாக பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால தான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுறேன். குரூப் 2 2A எக்ஸாமுடைய முதல்நிலை தேர்வு வந்து 28ஆம் தேதி செப்டம்பர் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்குது. முதன்மை தேர்வு வந்து முதல்நிலை தேர்வோட ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எப்போ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதே போதுமானது தான். இதுக்கு முன்னால் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியலை, எனக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ண தெரியல, ஃபோட்டோஸ்லாம் ஸ்கேன் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌசிங்கில் போய் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு டயத்துக்கு 2 டைம் செக் பண்ணி கொடுங்க. ஏன்னா கடைசியாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. பின்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். குரூப் 2 எக்ஸாமில் 50 வேகன்சி இருக்குது. குரூப் 2Aல உங்களுக்கு 595 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இந்த குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்குரிய வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 7ஆவது மாதம் 2025ஆம் தேதியிலேருந்து என்னென்ன வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெயினாக கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே அப்படி லைனாக கீழே வரும். உங்களுக்கு என்ன பதவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுல என்ன வயது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நன்னடத்தை அலுவலர், வனவர், சார் பதிவாளர் நிலை 2, உதவி ஆய்வாளர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது. குரூப் 2 எக்ஸாமில் இருக்கிற உதவி ஆய்வாளர் பணிக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க தெளிவாக. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பட்டம் வேணும். எல்லாருமே ஒரே மாதிரி யூஜி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பிஜி படிச்சிருக்கவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தில் இதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் வேலை பார்த்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வனவர் போஸ்டிங்க்கு ஒரு யூனிவர்சிட்டியில் அறிவியல் அல்லது பொறியியலில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் வாங்கியிருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே குரூப் 2A எக்ஸாமுக்குரிய போஸ்டிங்ஸ் தான். செயல் அலுவலர் நிலை 3 அதில் எல்லாருமே ஒரே மாதிரி யூஜி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையில் குறைஞ்சது 5 வருஷம் பணிபுரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆதாரத்துக்கு என்னென்ன சான்றிதழ்கள் அப்படின்னு பாருங்கள். 10ஆம் வகுப்பு +2 பட்டம் படித்தது, முதுகலை பட்டம், ஒருங்கிணைந்த முதுகலை பட்டம்,
இந்த படிப்புகளுக்கு தற்காலிகமாக பட்டச் சான்றிதழ், ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் இது எல்லாமே கல்வி தகுதிக்கு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட்டுக்கு பின்னால் தான் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலான்னு அவங்களே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டெம்பரவரி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் முக்கியமாக சொல்லிட்டாங்க. வனவர் போஸ்டிங்க்கு மட்டும் எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 வீடியோ வேணா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். OMR ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாதுன்னா நெக்ஸ்ட் வீடியோவை போல் கமெண்ட் பண்ணுங்கள்.